திரு விஜய் அவர்களே வணக்கம். உங்களுக்கும் மக்களுக்கும் உண்டான இந்த தொடர்பு நடந்து கொண்டே இருக்கட்டும். ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். மாநிலத்தில் இருக்கும் ஆட்சியை நீக்கி அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்ற நினைக்கும் உங்களின் லட்சியம், அதை சார்ந்த எண்ணங்கள், செயல்பாடுகள், அயராது உழைக்கும் மனோதிடம் அனைத்தும் உங்கள் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வது உறுதி. திரு விஜய் அவர்களே, நீங்கள் ஒரு விடயத்தை மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. தமிழ் மாநிலத்தில் தற்போது ஆட்சி செய்யும் கட்சியை நீக்க வேண்டும் என்பதும் அவர்களை தோற்கடித்து வெற்றி காண வேண்டும் என்பதும் உங்களுடைய ஒரே எதிரியும் போட்டியாளரும் ஒரே ஆளும் கட்சிதான் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அது தவறு. மத்தியில் ஆளும் கூட்டணி கட்சியானது தமிழ் மாநிலத்தையும் ஆள வேண்டும் என்று ஒருவருக்கும் தெரியாமல் ரகசியமாக அனைத்து செயல்பாடுகளையும் செய்து கொண்டு முன்பை விட வேகமாக முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நடந்து முடிந்த பீகார் தேர்தலே சாட்சி. பல வருடங்களாக அனைவரும் போற்றக்கூடிய அரசியல் உச்சத்தில் இருந்து பல கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு அரசியல் வியூகம் அமைத்து கொடுத்த திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களே அந்த சாட்சி. திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களிடம் இல்லாத மக்கள் சக்தி, பணசக்தி, விவேகம் மற்றும் அனுபவம் இவையெல்லாம் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் நினைத்து நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களா? திரு பிரசாந்த் கிஷோர் கட்சிதான் வெற்றி பெறும் என்று நம்பிக்கொண்டிருந்த பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் ஒரு வினாடியில் பின்னுக்கு தள்ளி இந்திய கூட்டணி வெற்றி பெற்று மிகப்பெரிய அதிர்ச்சி வெற்றியை உண்டாக்கி தங்களுக்கு போட்டியாக வந்த அனைத்து கட்சிகளையும் மண்ணை கவ்வ வைத்து டெபாசிட் கூட இல்லாமல் அரசியலை விட்டே விரட்டிய இப்படி ஒரு மகத்தான வரலாற்றை இதுவரை உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்ததுண்டா? இப்படி நடந்தது ஏன்? எதனால் நடந்தது? திரு பிரசாந்த் கிஷோர் ஏன் தோல்வியை சந்தித்தார் என்று நீங்கள் ஒரு கணமாவது சிந்தித்ததுண்டா? அதற்கு விடை கண்டதுண்டா? ஒருவேளை உங்களுக்கு சரியான விடை தெரியாமல் போனாலும் அதை பற்றி நீங்கள் சிந்தித்து இருந்தாலே நீங்கள் அரசியலுக்கு தகுதியானவர் என்று சொல்லிக்கொள்ளலாம். திரு விஜய் அவர்களே, திரு மோடி அவர்கள் எதற்காக காசி சென்றார்? எதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்தவர் ராமேஸ்வரம் சென்றார், திருச்சி சென்றார், மதுரை சென்றார்? இங்கெல்லாம் சென்று எதற்காக அங்குள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு மற்றும் பூஜைகளை செய்தார்? உங்களுக்கு இதனுடைய முழு விவரம் தெரியுமா? திரு மோடி அவர்கள் ஏதோ ஒரு காரியமாக வந்தவர், வந்த வேலை முடிந்ததும் அங்குள்ள ஆலயங்களுக்கு சென்று சாமியை வணங்கிவிட்டு போனார் என்றுதானே நீங்கள் நினைப்பீர்கள். பலரும் நம்புவார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக 3 முறை வந்தவர். இந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்று வழிபட்டு தன்னுடைய சுய ஜாதகத்தில் உள்ள பிறவி நட்சத்திரத்தின் கர்மாவை கழித்து இயங்கிக் கொண்டிருந்த பாதகத்தாரையை நிவர்த்தி செய்து அவருடைய நட்சத்திரத்தின் சாதகமாக விளங்கும் சாதகத்தாரையை ரகசியமாகவும் சூட்சமமாகவும் இயக்கிக் கொண்டார் என்பதே உண்மை. அவர் செய்த சாதகத்தாரை சூட்சமம் பரிகார ரகசியம் ஒன்றே அவரை உச்சத்திற்கு கொண்டு சென்று தோல்வியற்ற நிபந்தனையற்ற மாபெரும் வெற்றியை உண்டாக்கி கொடுத்தது என்றால் யாராவது நம்புவார்களா? திரு விஜய் அவர்களே, நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை. திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களே சாட்சி. இதுபோன்ற ஒரு வெற்றியை அவர்கள் தமிழ் மாநிலத்தில் நிகழ்த்தி காட்ட இருக்கிறார்கள். திரு விஜய் அவர்களே, ஆகவே தாங்கள் தமிழக ஆட்சியாளர்களை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் ரகசியமாக மறைமுகமாக எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் முன்னேறி வரும் அவர்களையும் கருத்தில் கொண்டு உங்களுடைய அரசியல் வியூகத்தை அமைக்க வேண்டும் தலைவரே. இதற்கெல்லாம் தாய்ப்பாக நீங்களும் உங்களுடைய கட்சி மேல்மட்ட நிர்வாகிகளும் தங்களுடைய சுயஜாதக நட்சத்திர கர்ம கழிவை நிவர்த்தி செய்து அவரவர் நட்சத்திரத்திற்குண்டான சாதக தாரையை இயக்கிக் கொண்டால் உங்களுடைய இயக்கத்திற்கு கூடுதல் வலிமை கிட்டும். தடைகளெல்லாம் விலகும், காரியமெல்லாம் சித்திக்கும், எதிரிகளெல்லாம் விலகுவார். தோல்வியற்ற நிபந்தனையற்ற வெற்றிகளை கைகூடி பெறலாம். இது உண்மை, சத்தியம். நீங்கள் உங்களுக்காகவே மக்களுக்காகவோ 24 மணி நேரமும் உழைக்க முடியாது, அல்லது மக்கள் உங்களுக்காகவோ உங்கள் கட்சிக்காகவோ 24 மணி நேரமும் உழைக்க முடியாது. எந்த ஒரு தொண்டனுக்கும் 8 மணி நேரம் தூக்கம் வேண்டும், 3 வேளை உணவு உண்ண வேண்டும், மலம் சிறுநீர் கழிக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தாரோடு நேரம் கழிக்க வேண்டும். ஆக இதெல்லாம் போக ஒரு தொண்டன் உங்களுக்காக 8 to 10 மணி நேரம் வரை மட்டுமே உங்களுக்காகவும் உங்கள் கட்சிக்காகவும் உழைப்பான். இந்த குறுகிய கால உழைப்பு கட்சியின் வேலைகளை செய்ய பயன் தருமே தவிர நீங்கள் எதிர்பார்க்கும் அமோக வெற்றியை கொண்டு வந்து தராது தலைவரே. திரு விஜய் அவர்களே, உங்களுக்கு வெற்றியை தரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை நிர்ணயம் செய்யும் வெற்றித்தாரை ஆகிய உங்கள் சாதக தாரையை ஆக்டிவேட் செய்து கொள்ளுங்கள். இந்த சாதக தாரையானது உங்களுக்காக சதா சர்வகாலமும் நீங்கள் விழித்திருக்கும் போதும் உறங்கும் போதும் 24 மணி நேரமும் உங்களுக்காகவும் உங்களுடைய வெற்றிக்காகவும் உங்களை சுற்றி அயராது வேலை செய்து கொண்டே இருக்கும். உங்களுடைய சாதகத்தாரை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் விவேகத்தையும் எல்லையற்ற வெற்றிகளையும் வழங்கி கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிகரற்ற வெற்றியை அடைய நீங்கள் செய்ய வேண்டியது, ப்ளீஸ் ஆக்டிவேட் யுவர் சாதகத்தாரை இன்க்ளூடிங் யுவர் ஆர்கனைசேஷன் லீட் கீ பர்சனல் டீம் மெம்பர்ஸ். இதற்காக கண்ணால் காணும் காட்சி திரு மோடி மற்றும் பீகார் தேர்தல் குறிப்பு. ஒருவேளை இதெல்லாம் போய் நம்பிக்கை தன்மையில்லை, நம்ப முடியாது என்றெல்லாம் நீங்கள் நினைத்தால் நான் உங்களுக்கு செலுத்த நினைக்கும் என்னுடைய வாக்கும் கூட பயனற்றுதான் போகும் தலைவரே. நன்றி, வணக்கம். வெற்றியும் வாழ்த்துக்களும். அன்புடன் அமலசித்தன்.